அதாவது அந்த வயிறில் இருக்கக்கூடிய மியூக்கோசல் லேயர் அந்த மேல் படலத்தில் ஒரு வகையான வீக்கத்தன்மையோ இல்லை ஒரு எரிச்சலோ வந்துட்டு இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா வயிறு வலிலாம் வந்துட்டு இருக்கும். இதை தான் நம்ம வயிற்று வலி, வயிற்று எரிச்சல், கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இது யாருக்கெல்லாம் வர சான்சஸ் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா, மெயினாக ஸ்மோக் பண்ணுறவங்க. நல்லா டயட் நான் ஃபாலோ பண்ணுறேன் மேம், நிறையா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பர்சனல் ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது தான் தெரியும் டெய்லி வந்துட்டு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான புகைப்பிடிக்கிற பழக்கம் இருந்தாலும் இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இது நாளடைவில் கேஸ்ட்ரிக் அல்சராக மாறும். இதை தாண்டி பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, என்சைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நான்ஸ்டிராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ், அதாவது அந்த வலி மாத்திரைகள் அதிகமாக எடுக்கும்போது டைக்ளோஃபினாக்காக இருக்கட்டும், இப்யூப்ரோஃபெனாக இருக்கட்டும், ஆஸ்பிரின் மாத்திரைகளாக இருக்கட்டும். இந்த ஆஸ்பிரின் மாத்திரைகள் வலிக்கும் கொடுப்பாங்க. இன்னும் சிலருக்கு வந்துட்டு இதயம் சார்ந்த இரத்த நாளங்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும்போதும் இந்த ஆஸ்பிரின் மாத்திரை கொடுப்பாங்க.